எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பூண்டு ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் 400 கிராம் பூண்டு எடுத்துருக்கிறேன். இதில் கொஞ்சத்தை எடுத்து தட்டி வச்சுருக்கிறேன். இது ஊறுகாய்க்கு நல்ல ஒரு மணத்தை கொடுக்கும். 200 ml நல்லெண்ணெய், கடுகு, வெந்தயம் போட்டு அது பொரிஞ்ச உடனே முழுசாக இருக்கிற பூண்டு அதில் சேர்த்து வதக்கிட்டு பிறகு தட்டி வச்சுருக்கிற பூண்டையும் அதோடு சேர்த்து வதக்கணும். அது கூடவே உப்பு, பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா கலந்து விடணும். 200 கிராம் திக்காக கரைச்ச புளியை இதில் சேர்த்து அதில் இருக்கிற தண்ணி பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கணும். பிறகு மஞ்சள் தூளும் மிளகாத்தூளும் சேர்த்து நல்லா கலந்து விடணும். அது கூடவே வறுத்த கடுகு பொடி, வெந்தய பொடி ரெண்டுத்தையும் சேர்த்து கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் அதை வதக்கினா போதும். ரொம்ப டேஸ்டான பூண்டு ஊறுகாய் ரெடி. இதை ஒரு 3 மாதத்துக்கு பாட்டிலில் போட்டு நம்ம யூஸ்